கண்ணதாசன் ஒரு பொழில். கண்ணதாசன் விழா 29/7/2007. வானாகி விரிந்தவனை, கவிதை என்னும் மலையாகி உயர்ந்தவனை, கருத்து வெள்ள தேனாராய் தவழ்ந்தவனை, களிப்பை ஊட்டும் தென்றலாகி அணைத்தவனை, கண்ணன் என்னும் கான் மழையின் வெள்ளம் ஓடி கலக்கும் ஆழக் கடலாகி ஆழ்ந்தவனை பொழிலாய் காட்ட நான் தானா கிடைத்திட்டேன். சோலைக்குள்ளே நுழைந்தாடச் சரியான குரங்குதான் நான். மதுவுக்கும் போதை வர பாற்றளித்த மாமன்னன், திரை உலகம் என்னும் அந்த மாதுக்கும் போதை வர ஆட்டுவித்த மயக்கு மொழி பாட்டு வீச்சுக்காரன், அந்த மதிமயக்கும் கண்ணனையே மயங்க வைத்த மாமாய கண்ணதாசன். அவனை இங்கே எதுவாகவோ ஆக்கி பார்க்கின்றோம் நாம். என் கடனோ பொழிலாக்கி பார்த்தல் தானே. வண்டாடும் மலர்ச்சோலை என்றால் அங்கே வந்தாடும் தென்றலுக்கு குறைவா? வாசம் கொண்டாடும் மலர் கூட்டம் சேர்ந்தால் அங்கே குழைந்தாடும் மனத்திற்கு குறைவா? கண்கள் கண்டாடும் எழிற்சோலை நுழைந்தால் உள்ளம் கழிக்கின்ற அழகுக்கு குறைவா? பாட்டை கொண்டாடி வென்றிட்ட கண்ணதாச குளிர்சோலைக்குள் மனசு குதித்தாடாதா? பொழிலுக்குள் மணமலர்கள் மட்டும்தானா பொழிந்திருக்கும்? வாழ்ந்து பார்த்த கண்ணதாச பொழிலுக்குள் நுழையுங்கள். முட்கள் மத்தி பூத்திருக்கும் ரோஜாக்கள் உமையே ஈர்க்கும். எழில் பொங்கும் ரோஜாவை தொட்டால் உங்கள் இள விரலை கூர் முட்கள் பதமும் பார்க்கும். அழகு விஞ்சும் கண்ணதாசன் பாட்டுக்குள்ளே அகம் குத்தும் முள் இருக்கும், மறந்திடாதீர். பாட்டு மகள் அவனிடத்தே தஞ்சமாகி பைந்தமிழில் சந்தம் என ஆடி நின்றாள். கேட்டவர்கள் செவிக்குள்ளே தேனாய் பாய்ந்து கிறுகிறுக்க வைத்திட்டாள் கவிதை நங்கை. பாட்டுக்கென்றே பிறந்த மகனும் சந்த பாட்டனங்கும் தமிழ்ச்சோலை தனிற்குழாவ கூட்டுக்கு பிறந்தவெல்லாம் கொள்ளை இன்பம் கூட்டுகின்ற தமிழ் பாடச் செய்யின் கூட்டம். மனம் நிறைந்த மலர் பூத்த தன்மையாலும் வண்டுகற்கு தேன் ஈந்த பெருமையாலும் மனம் பரப்பும் தென்றல் அங்கே தவழ்வதாலும் மனம் கவரும் சிட்டுக்கள் திரிவதாலும் கணங்கள் என அரம்பையர்கள் ஆடலாலும் கந்தர்வர் போல் இசைஞர் இசைப்பதாலும் குணமூட்டும் பொய்கை அலை தவழ்வதாலும் கொள்ளை கொண்ட பாட்டு மகன் சோலையேதான். எப்போதும் மலர்கூட்டம் நிறைந்த ஒன்றே இனிய பொழில் என்றிட்டால் கவிஞர் தன்னை எப்போதும் எவ்விடத்தும் மலர்கள் மத்தி இனிய முறை பார்ப்பதனால் பொழிலே என்றால் தப்பில்லை. அவர் முகமோ அன்றலர்ந்த தாமரைதான், வாய் அசைவோ இதழ்களேதான். ஒப்பின்றி பாடும் அவர் இசையை கேட்டால் உலகு மகிழ் குயிலுக்கும் நாணம் தோன்றும். இவனைப் போல் உயிருடனே இருக்கும் போதே இரங்கற்பா பாடியவன் யாரும் இல்லை. இவனைப் போல் தன் வாழ்க்கை செய்தியெல்லாம் ஒழிக்காமற் சொன்னவர்கள் யாரும் இல்லை. இவனைப் போல் யாரையுமே முழுசாய் நம்பி ஏமாந்தோர் யாரும் இல்லை. பொழில் என்றாலே இவனைப் போல் ஒளிவு மறைவு இன்றி யாருக்கும் இனிமை தரும் பண்புடைய ஒன்றுதானே.